சிங்கின் இரண்டாவது மனைவி குடும்பத்தினரின் அரசியல் ஆதிக்கத்தால் சமாஜ்வாதி கட்சியில் உச்சக்கட்ட குழப்பம் ஏற்பட்டு உடைந்து போயுள்ளது. தேசிய அரசியலில் தற்போது பரபரப்பாக பேசப்படுவது உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் சமாஜ்வாதி கட்சியின் உச்சக்கட்ட குழப்பம்தான். உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் தனது இரண்டாவது மருமகளுக்கு சட்டசபை தேர்தலில் சீட் கொடுத்தது பிடிக்காமல் தான் அகிலேஷ் யாதவ் தரப்பு புரட்சியில் குதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது முலாயம் சிங் யாதவுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி மாலதி தேவிக்கு பிறந்தவர்தான் அகிலேஷ் யாதவ். மாலதி தேவி 2003இல் இறந்துவிட்டார். தற்போது அகிலேஷ் முதல்வராக உள்ளார். இவரது மனைவி டிம்பிள் யாதவ் கன்னாஜ் தொகுதியில் இருந்து லோக்சபாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பியாக உள்ளார். முலாயம் சிங் யாதவின் இரண்டாவது மனைவி சாதனா குப்தா இருப்பதே 2007ஆம் ஆண்டுதான் வெளியுலகுக்கு தெரியவந்தது. அவருக்கு பிரதீக் யாதவ் என்ற ஒரு மகன் உள்ளார். இவரது மனைவிதான் அபர்ணா யாதவ். வழக்கம் போல் அகிலேஷ் தரப்புக்கும் இரண்டாவது குடும்பத்திற்கும் இடையே ஒட்டவே இல்லை, ஒத்துப்போகவும் இல்லை. இதில்தான் குழப்பம் ஆரம்பித்தது. தனது மூத்த மருமகளான அகிலேஷின் மனைவிக்கு கன்னாஜ் தொகுதியை கொடுத்த முலாயம் சிங் யாதவ் இரண்டாவது மருமகள் அபர்ணாவுக்கு சட்டசபை தேர்தலில் லக்னோ கண்டோன்மெண்ட் தொகுதியை கொடுத்துள்ளார். இதுதான் அகிலேஷ் தரப்பை கோபப்படுத்திவிட்டது. ஆரம்பத்தில் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அகிலேஷ் தரப்பு. ஆனால் தற்போது தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் இதை ஏற்க முடியாமல் பொங்கி எழுந்துள்ளாராம் அகிலேஷ். இதன் வெளிப்பாடே அகிலேஷ் யாதவ் தனது தந்தையுடன் விடாமல் மோதிக்கொண்டிருக்கிறார். தனது ஆதிக்கத்தை பகிர்ந்தளிக்க அவர் தயாராக இல்லை என்பதே உண்மை.